48 மணி நேரத்தில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. சில பிரதேசங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. மதுபான அனுமதி பத்திரம் கொடுத்தமையை உறுதிப்படுத்தினால் அரசியலில் இருந்து விலகுவேன், ஸ்ரீதரன் உறுதி. எதிர்வரும் 13ஆம் 14ஆம் தேதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை. எந்த அரசு அமைந்தாலும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவேன், அங்கஜன் ராமநாதன் தெரிவிப்பு. கொழும்பு துறைமுகத்திற்கு அமைச்சர் விஜித ஹேரத் திடீர் விஜயம், மதுபோதையில் வேலை செய்வதாக குற்றச்சாட்டு. வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களின் நீர்மின் கட்டணங்களை செலுத்தியமை தொடர்பில் விசாரணை. 2025 நாட்டில் ஏற்பட போகும் பாரிய குழப்பம், வஜ்ர அபிவர்த்தன எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழக்கும் அபாயம், கடுமையாகும் தேர்தல் விதிமுறைகள். சிறுமியை பாடசாலையில் சேர்ப்பதற்கு லஞ்சம், அதிபருக்கு விளக்கமறியல். கரஞ்சிவப்பாக மாறும் தெஹிவளை கால்வாய்கள். வங்காள விரிகுடாவில் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி எதிர்வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் பல பகுதிகள் மற்றும் இலங்கையின் கரையோர பகுதிகளை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள சில பிரதேச செயலங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையை விடுப்பதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மாலை 4 மணி முதல் நாளை மாலை 4 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதுளை மாவட்டத்தில் ஹல்துமுல்ல, பசறை மற்றும் காலியல, கண்டி மாவட்டத்தில் பததும்பர மற்றும் தும்பனை, கேகாலை மாவட்டத்தில் தெரணியகலை, தெஹியோவிட்ட, கலிகமுவ, ரம்புகன, புலத் ஹொகுபிட்டிய, பரக்காபுல, அரநாயக்கு, ஜட்டியந்தோட்டை, ருவன்வெல்ல மற்றும் கேகாலை, குருநாகல் மாவட்டத்தில் மாவத்தகம, நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை, ரத்னபுரி மாவட்டத்தின் எகலியகுடை, குருவிட்ட மற்றும் ரத்னபுரி ஆகிய பிரதேசங்களில் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மதுபானத்திற்கான அனுமதி கொடுத்தமையை உறுதிப்படுத்தினால் நான் பாராளுமன்றம் தெரிவு செய்த பின்பும் அரசியலில் இருந்து விலகுவேன். போலி பிரச்சாரத்திற்கு எதிராக மக்கள் வெளிப்படைய வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று நடத்திய விசேட ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தார். தொடர்ந்து தெரிவிக்கையில் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் முதன்மை வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் பிரச்சாரங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் மக்கள் தமிழரசு கட்சியின் பால் அலையை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் அது பலருக்கு குடைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழரசு கட்சிக்குள் உள்ளவர்களுக்கும் இந்த நிலை ஆதங்கத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழரசு கட்சி தலைவராக ஜனநாயக ரீதியில் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தேன். தலைவராக தெரிவு செய்த என்னை எமது கட்சிக்குள் வழக்கு போட்டு செயற்படாது தடுத்தனர். மக்கள் இது தொடர்பாக செய்தி சொல்ல முற்படுகின்றனர். நாங்கள் போகின்ற இடங்களிலும் சொல்கின்றனர். எமது கட்சிக்குள் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சேறு பூசும் முயற்சியில் இங்குள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடன் சேர்ந்து இன்னொருவரும் சேர்ந்து எனக்கு எதிராக சேறு பூசும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டிய நிலை உள்ளது. மக்களுக்கு சொல்லி வருகின்றேன். நான் கிளிநொச்சியிலிருந்து யாருக்காவது பார் அனுமதி பத்திரத்தை சிபாரிசு செய்திருந்தால் அதனை உறுதிப்படுத்தினால் அரசியலில் இருந்து என்னை விலக்கிவிடுங்கள். அதையெல்லாம் செய்ய முடியாதவர் ஏற்கனவே கிளிநொச்சியிலிருந்து பார் தொடர்பான விவரங்களை யாரோ ஒருவர் தேடி எடுத்திருக்கிறார். அதனை ஒருவர் என்னுடைய கடித தலைப்பை பயன்படுத்தி போலியாக நான் அனுமதி கோரியதாக தெரிவித்து காட்டியிருக்கிறார். அதிலே சித்தார்த்தனுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னுடைய கடித தலைப்பில் நான் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்து சித்தார்த்தனுடைய பெயர் எப்படி வரும்? இதன் மூலம் மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். போலீஸ் நிலையத்தில் உரியவருக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளேன். மக்களிடம் ஒன்றை சொல்கிறேன், மக்கள் என்னை நம்புங்கள். மதுபானத்திற்கான அனுமதி கொடுத்தமை உறுதிப்படுத்தினால் நான் பாராளுமன்றம் தெரிவு செய்த பின்பும் அரசியலில் இருந்து விலகுவேன் என தெரிவித்தார். கொள்கலன் அனுமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் உள்ளிட்ட துறைமுகத்தில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று கொழும்பு துறைமுகத்திற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். அங்கு சுமார் 2 வருடங்களாக கொள்கலன் அனுமதியில் இழுபறி நிலவி வருவதால் தாங்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக துறைமுக அதிகாரிகள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினர். துறைமுகத்திலிருந்து கொள்கலன்கள் வெளியேறுவதில் பல குளறுபடிகள் நடப்பதாகவும் டோக்கன் எண் கொடுத்தாலும் அந்த வரிசையில் கொள்கலன்கள் துறைமுகத்தை விட்டு வெளியேறுவதில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் சில சேவையாளர்கள் மது அருந்திக் கொண்டே கடமைகளை செய்வதாகவும் சிலர் தங்கள் கடமைகளை புறக்கணித்து செயற்படுவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே கொள்கலன் அகற்றும் செயற்பாடுகளை மோசடி ஊழல் ஒன்றை சுதந்திரமாக மேற்கொள்ள சந்தர்ப்பம் வழங்குமாறு அதிகாரிகள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர்.
பொது தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. தேர்தல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கைக்கு அமைய 2 நாட்களும் விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 18ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கத்தோடு இணைந்து என்னால் வேலை செய்ய முடியும் எனவும், நான் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு எதையும் செய்யாது காலத்தையும் வீணடித்து மக்களையும் ஏமாற்றும் அரசியல்வாதி அல்ல எனவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் தெரிவித்தார். யாழ் சுழிபுரத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் என்னிடம் வைத்த கோரிக்கை, தனி கட்சியில் வாருங்கள், இன்னும் அதிகமாக ஆதரிக்கிறோம் என்பது. அதற்கிணங்க இம்முறை ஜனநாயக தேசிய கூட்டணி என்ற கட்சியில் வந்துள்ளேன். அத்தோடு மக்களுக்காக பல வேலை திட்டங்களை அனைத்து கிராமங்களிலும் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். கடந்த காலங்களில் எவ்வாறு ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களோடு இணைந்து செயற்பட்டு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய பாடுபட்டதை போன்று இம்முறை தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரும் அமையவுள்ள புதிய அரசாங்கத்தோடு இணைந்து என்னால் வேலை செய்ய முடியும். ஏனென்றால் நான் மற்றவர்களை போன்று எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு எதையும் செய்யாது காலத்தையும் வீணடித்து மக்களையும் ஏமாற்றும் அரசியல்வாதி அல்ல. யுத்தம் முடிந்து இத்தனை ஆண்டுகள் கடந்தும் நமது மக்கள் முன்னேறுவதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் அவற்றை பெற முயற்சிக்காமல் மக்களை கைவிட்டவர்கள்தான் கடந்த கால தேர்தல்களில் மக்களது உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதிலிருந்து வாக்குகளை பெற்று வென்ற பின்னர் அவற்றை பற்றியே சிந்திக்காதவர்கள். அப்படியானவர்களை இம்முறை மக்கள் நிச்சயம் நிராகரிப்பார்கள். தமக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிய மக்களை வாழ்வதற்கு வழி செய்து கொடுத்தவர்களையே இம்முறை மக்கள் தெரிவு செய்வார்கள் எனவும் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களின் நீர் மற்றும் மின் கட்டணங்களை செலுத்தியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்ட தேர்தல் முரண்பாடுகளை கையாளும் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. மூதூர் தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவை தெளிவுபடுத்தியுள்ளதாக திருகோணமலை மாவட்ட தேர்தல் முரண்பாடுகளை கையாளும் பிரிவின் உதவி தெரிவத்தாட்சி அதிகாரி எஸ் சுதாகரன் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு நாட்டில் பாரிய குழப்பம் ஒன்றை எதிர்பார்க்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் காலி மாவட்ட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள திசைகாட்டி குழுவானது நாட்டில் இடதுசாரி இயக்கத்தை நிரந்தரமாக அளித்துழைக்கும் என வஜிர அபிவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நீங்கள் பொருளாதாரத்தில் சிக்கி தவித்த போது உங்களை விடுவித்தவர் ரணில் விக்ரம்சிங்கே. உலகின் சக்தி வாய்ந்த நபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் முடிவடைந்து டொனால்டு டிரம்பிற்கு 78 வயதாகிறது. எங்கள் தலைவர் ரணில் விக்ரம்சிங்கே வாழும் நாட்டை 12 வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள முடியும். நமது சிந்தனைகளை விடவும் அவரது சிந்தனை சிறந்தது. எமது அரசாங்கம் உருவாக்கிய பாதையிலிருந்து இவர்கள் வெளியேறினால் மீண்டும் ரணில் விக்ரம்சிங்கே இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டியிருக்கும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான காலம் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறி செயற்படும் பட்சத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அற்றுப்போகலாம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க வேட்பாளர்களை எச்சரித்துள்ளார். இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் நாட்டில் அமைதி காலம் பிரகடனப்படுத்தப்படும். தேர்தல் சட்டங்களில் அமைதி காலம் தொடர்பில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அமைதி காலத்தில் நடந்து கொள்ளுமாறு அனைத்து வேட்பாளர்களிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். அமைதி காலத்தில் எவ்வித தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளையும் உங்களால் நடத்த முடியாது. வீடுகளுக்கு சென்று வாக்கு கேட்கவும் முடியாது. பொது தேர்தல் தொடர்பில் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் இயலுமையும் இல்லை. அமைதி காலத்தில் தேர்தல் சட்டங்களை மீறும் பட்சத்தில் உங்களது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அற்றுப்போகலாம். எனவே அமைதி காலத்தில் எவ்வித தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்று அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்களிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று சமூக ஊடக பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பிலும் நாங்கள் தீவிர கவனம் செலுத்தியுள்ளோம். அமைதி காலத்தில் ஏதேனும் பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் உடனடியாக அந்த பதிவுகளை நீக்குமாறு சம்பந்தப்பட்ட சமூக ஊடக நிறுவனங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். 1,50,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பாடசாலையின் பெண் அதிபரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று பிற்பகல் உத்தரவிட்டுள்ளது. ராகம பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கடமையாற்றும் பெண் அதிபர் ஒருவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, சந்தேக நபர் ராகம மத்துமகல பிரதேசத்தில் வசிக்கும் பெண் ஒருவரின் பிள்ளையை பாடசாலையின் முதலாம் தரத்தில் இணைத்துக் கொள்வதற்கு குறித்த பெண்ணிடம் 1,50,000 ரூபாய் லஞ்சம்
லஞ்சம் கோரியுள்ளார். இதனை அடுத்து இந்த பெண் இது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார். பின்னர் சந்தேக நபர் தனது பாடசாலையின் அதிபர் அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து மேலதிகமாக 2,60,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு மேற்கொண்டு வருகின்றது. சுகாதார சீர்கேடுகளுடன் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இயங்கி வந்த 2 வெதுப்பகங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு பெற்று மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்று சீல் வைத்துள்ளனர். கடந்த பல மாதங்களாக மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த வெதுப்பகங்கள் தொடர்பில் பரிசோதிக்கப்பட்டு 12 குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்ட போது குறித்த வெதுப்பகங்கள் அறிவிப்புகள் தொடர்பில் எந்த நடவடிக்கையை மேற்கொள்ளாத நிலையில் நேற்றைய தினம் குறித்த வெதுப்பகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரில் உள்ள 2 வெதுப்பகங்களையும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மூடி வைக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சுட்டிக்காட்டி 12 சுகாதார பிரச்சினைகளும் நிவர்த்தி செய்யும் வரை குறித்த வெதுப்பகங்கள் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனுமதி மறுக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதிமன்ற அறிவித்தல் ஊடாக சுட்டிக்காட்டப்பட்ட வெதுப்பகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று மன்னார் மாவட்டத்தில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வரும் உணவகங்கள் தொடர்பிலும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனையினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை பொது தேர்தலில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்களில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொண்டு பிரசுர விநியோகம், பதாதைகளை காட்சிப்படுத்துதல், விடுவிப்புக்காக போலீஸ் நிலையத்திற்குள் அமைதியற்ற முறையில் செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 353 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை பொது தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தெஹிவளை மௌண்ட்லவேனியா பகுதியில் உள்ள கால்வாய்களில் இனந்தெரியாத சோப்பு சாயம் கலந்துள்ளமை குறித்து தெஹிவளையின் பொது சுகாதார பரிசோதகர் தெஹிவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். தெஹிவளை மௌண்ட்லவேனியாவிலிருந்து அத்தியடிவில் உள்ள பறவைகள் சரணாலயத்தை நோக்கி செல்லும் கால்வாய்களில் சிவப்பு சாயம் கலந்துள்ளதாக அவர் முறைப்பாடு செய்துள்ளார். கால்வாயில் கரஞ்சோப்பு நிறத்தில் நீர் காணப்படுவதை காண்பிக்கும் படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. கால்வாய்க்குள் கைத்தொழில் கழிவுகளை வீசியிருக்கலாம் என சந்தேகம் வெளியாகியுள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி முதல் இந்த கலர் நீர் அத்தியடி பறவைகள் சரணாலயத்திற்குள் செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெஹிவளை மாநகர சபைக்கும் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் அறிவித்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றன. ஆனால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தெஹிவளையில் உள்ள வீடொன்றிற்குள் இயங்கும் சிறிய தொழிற்சாலையிலிருந்தே இந்த சாயம் வெளியேறியுள்ளதை கண்டுபிடித்துள்ளோம் என ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் கடும் சீற்றம் வெளியிட்டு சூழலியலாளர்களும் பொதுமக்களும் ஆபத்தான தொழிற்சாலை கழிவுகளை வீசுவது தொடர்பில் ஒழுங்குபடுத்தல் அமலாக்கல் இன்மையே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளனர். பல்லுயிர் பாதுகாப்பை முன்னிறுத்தி செயற்படும் அமைப்பொன்று இவ்வாறான நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய நீண்டகால பாதிப்பு குறித்து எச்சரித்துள்ளது. இதன் விளைவுகளை நாங்கள் அனுபவிக்க தொடங்கியுள்ளோம். ஈகல் லாக்ஷைட் பகுதி தற்போது மாசடைந்துள்ளது. கொக்குள் சாயம் எனப்படும் சாயமே இதற்கு காரணம். இவை ஆபத்தற்றவை போல தோன்றலாம். ஆனால் கடல் உயிரினங்கள், நகர விலங்குகளிற்கு இவற்றால் ஆபத்து ஏற்படலாம் என அந்த அமைப்பின் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார்.